அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான பதிவு தான். ஏன்னா நம்ம நிவிக்கு எந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிறது தான் இதில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முக்கியமாக நிவி ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருந்தால், காய்ச்சல் இருந்தது. நிறைய பேர் பழைய வீடியோஸ் தேடி பார்க்குறதுக்கு பால் மாறிட்டு மறுபடியும் கேட்குறீங்க. பாருங்கள், காது இந்த ஓரத்தை பிடிச்சி பார்த்தீங்கன்னா காய்ச்சல் இருந்தால் நமக்கு கட்டாயமாக தெரியும். நல்லா சூடாக இருக்கும், சரிங்களா? அதுவும் இல்லாமல் மாடு ரொம்ப ஆக்டிவாலாம் இருக்காது, அப்படியே சோர்வாக இருக்கும். அதை பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் மாட்டு காயெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நான் கை வைத்தியம் நான் ஆல்ரெடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அந்த கை வைத்தியம் தான் இப்போ நான் செஞ்சேன் என் மாட்டுக்கு. ஓரளவுக்கு இப்போ வைக்கல் எடுக்கிறான், தீவனம் சாப்பிட்றான், ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆக்டிவாக இருக்கான். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் இயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டாக்டரை கூப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பெரிய அளவில் ஆபத்துலேருந்து தடுக்கலாம். அதுக்காக தான் நான் கை வைத்தியம்லாம் கற்றுக்கிட்டு இருந்தது. ஏன்னா எங்கள் சைடில் எல்லாருமே கும்பமாடு வளர்க்குறதுனால எதுனா ஒன்றுனா பட்டுன்னு நம்ம ஒரு கை வைத்தியத்தை செஞ்சுட்டு தான் அப்புறம் மருத்துவர் அணுகும். ஏன்னா உடனடியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க சிட்டிலேருந்து வரணும் இல்லையா? அதுக்காக தான் சொல்கிறேன். இதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவைன்னா, 200 கிராம் சின்ன வெங்காயம் கட்டாயமாக தேவை. ஜீரகம், மிளகு நம்ம ஒரு அளவு கையால் அள்ளி போடுவோம் இல்லைங்களா? அங்கே பாருங்கள், இவ்வளோ அள்ளி போடுவோம்ல, அந்த அளவுக்கு ஜீரகம், மிளகு. நெக்ஸ்ட் வெத்தலை ஒரு 5-6 வெத்தலை எடுத்துக்கோங்க, அப்போ தான் சரியாக இருக்கும். இதை நல்லா மைய அம்மியில் அரைச்சி ஒரு உருண்டையாக உருட்டி எடுத்துகிட்டு மாட்டுக்கு கொடுத்துருங்க. சாப்பிட்ற விஷயத்தில் நிவிக்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. எடுத்துகிட்டு வந்ததுமே கையை பிடுங்குறான், அந்த அளவுக்கு பண்ணால் சூப்பராக அதை சாப்பிட்டுட்டான். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இன்னுமே கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தான். இவ்வளோ நேரம் செடியெல்லாம் விட்டுட்டு போட்டுட்டு இருந்தேன். குண்டுமல்லி செடி, முல்லைப்பூ செடி எல்லாமே கவாப்பு செஞ்சு விட்டேன்னா அது எல்லாமே போட்டேன். சூப்பராக சாப்பிட்டுட்டான். சாப்பிட்டு முடிச்சுட்டு தவிடு வச்சேன், தவிடையுமே குடிச்சிட்டான். இது இந்த தவிடு சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி நரன்னு இருக்கிறதுனால அதுக்கு பிடிக்கிறது இல்லை நிவிக்கு. அதனால் இதை நான் கண்ணுக்குட்டி கொடுத்துருவேன், கண்ணுக்குட்டி சாப்பிட்றோம். நெக்ஸ்ட்டு எப்பயுமே மாட்டுக்கு ஒரு காய்ச்சலோ இல்லை மற்றபடி வேறு எதுனா பிரச்சனையோ அப்படி இருந்ததுன்னா, முக்கியமாக நம்ம கை வைத்தியம் ஃபஸ்ட் இயர் பண்ணும்போது அதில் ஓரளவுக்கு குணப்படுத்திடலாம், சரிங்களா? அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் குணப்படுத்திடலாம். அதுக்கப்புறமா நம்ம மருத்துவரை அணுகி, இல்லை அதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் கால் பண்ணி சொல்லிவிட்டு அவங்க எப்போ வராங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செய்யுங்க. அது உங்கள் விருப்பம்தான். நான் கட்டாயமாக கை வைத்தியம் செய்யுங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா அது உங்களோட விருப்பம், சரிங்களா? நம்ம இந்த காய்ச்சல் மருந்து கொடுத்து நிறைய நம்மளோட வியூவர்ஸ் சரியாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ ஒரு 2-3 வருஷத்துக்கு பின்னாடி போகணும் அந்த வீடியோவுக்கு. அதில் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சரிங்களா? இன்றைக்கி நம்ம மாட்டுக்கு நான் அந்த மருந்து தான் கொடுத்தேன். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஆக்டிவாக இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறமே இன்னுமே ஆக்டிவாக ஆகிடுவான். இந்த வீடியோ கண்டிப்பாக கிராமத்தில் இருக்கிற நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் கொடுங்க. நிறைய பேர் நினைக்கிறீங்க லைக் கொடுத்தா அக்காவுக்கு நிறைய காசு வந்துடும். அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களை மாதிரி நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோஸை சஜஷன் பண்ணுவாங்க, அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா, மாடுகளுக்கு ஏதாவது நோய் வந்தது இல்லை ஏதாவது பிரச்சனைனா அவங்க பார்த்து செஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், சரிங்களா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.